தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர். கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய வேதவசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 1 வசனம். அக்காலத்தில் இஸ்ரவேலின் கோத்திரங்கள் எல்லாம் எப்ரோனில் இருக்கிற தாவீதினிடத்தில் வந்து, இதோ நாங்கள் உம்முடைய எலும்பும் உம்முடைய மாம்சமுமானவர்கள் என்றார்கள். பிரியமானவர்களே, இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு தேவனுடைய நேரம் என்பதே. தேவனாகிய கர்த்தர் சாமுவேல் தீர்க்கதரிசியின் மூலமாக தாவீதை இஸ்ரவேலின் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். தாவீது ராட்சத கோலியாத்தை கொன்றதற்கு பிறகு சவுல் ராஜா தாவீதை கொல்லுவதற்கு வகை தேடினான். கர்த்தரோ தாவீதை பாதுகாத்தார். தக்க சமயத்தில் தாவீது ராஜாவாகும்படி செய்தார். எப்ரோன் என்ற இடத்தில் யூதர்கள் ஒன்று சேர்ந்து தாவீதை ராஜாவாக்கினார்கள். மற்ற இஸ்ரவேலின் கோத்திரத்தார் தாவீதை ராஜாவாக அங்கீகரிக்கவில்லை. பிறகு 7 வருடங்களுக்கு பிறகுதான் இஸ்ரவேலின் கோத்திரத்தார் அனைவரும் வந்து தாவீதினிடத்தில், நாங்கள் உம்முடைய எலும்பும் மாம்சமுமானவர்கள், நீர்தான் எங்களுடைய ராஜா என்று தாவீதை ராஜாவாக ஏற்றுக்கொண்டார்கள். தாவீது பலவந்தமாக அவர்கள் மேல் ராஜாவாக தன்னை பிரகடனம் செய்யாமல் தேவனுடைய நேரத்திற்காக காத்திருந்தான். இப்படியாக மொத்தம் 40 வருடங்கள் தாவீது இஸ்ரவேலை ஆட்சி செய்தான். இந்த காரியங்கள் அனைத்தும் கர்த்தரே வாய்க்க செய்தார். இப்படியாக தாவீது ஒவ்வொரு சூழ்நிலையிலும் கர்த்தரிடத்தில் விசாரித்து கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்து, சில வருடங்கள் தாமதமானாலும் கர்த்தரிடத்திலிருந்து எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்டான். நாமும் கூட தேவனுடைய நேரத்திற்காக காத்திருப்போமாக. ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, நீரே தக்க சமயத்தில் எல்லாவற்றையும் செய்கிறவர், கொடுக்கிறவர் என்ற விசுவாசத்துடன் நாங்கள் செயல்படும்படியாக எங்களை பலப்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.